சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, முடியும் கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா, தலையெல்லாம் வந்து நல்லா வேர்த்து, அது ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆயிடுது. அது மூலமா வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் ஃபாலுமே வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி, சூப்பரான ரெமெடி. இது வாரத்துல ஒரு 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் புதுசா முடி வளருதோ இல்லையோ, இருக்கிற முடிய வந்து நல்லா சேஃபா, நல்லா சூப்பரா வந்து பார்த்துக்கணும்னு நான் வந்து நெனைப்பேன். அதுக்கான டிப் தான் இது. செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு கை அளவுக்கு வந்து வேப்ப இலை வந்து சேர்த்துக்கோங்க. வேப்ப இலை வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வெயில்ல வந்து தலையில வேர்த்து அந்த துர்நாற்றம் வந்து வருது பார்த்தீங்களா, ஒரு மாரி பிசு பிசுன்னு அந்த மாரி இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கிறதுக்காக. அதே மாரி வந்து பட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா, அது நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து குடுக்கும். அப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க வந்து நல்லா ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த இலையில இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான பொருள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீத்தூள் வந்து நம்மளுடைய ஹேர் லாஸை வந்து நல்லாவே வந்து ரெட்யூஸ் பண்ணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணி வந்து பாதி அளவாக வந்து நல்லா வந்து குறைஞ்சி வரணும். ஸோ அந்த மாதிரி குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷனல் இருக்குது. இதை நீங்கள் வடிகட்டி சீரமாக கூட வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு நல்ல ஒரு பேக் மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2மே வந்து காட்டுறேன். இப்போ சீரமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரை பண்ணி நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வடிகட்டிட்டு மீதி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.